மரணம் ஏற்பட போகிறது. சத்தம் தெளிவாய் கேட்டது. எங்க அப்பா என்ன பண்ணிட்டார், நைட் வாட்ச்மேனா என்னை போட்டார். அவர் கை நீட்டி என்னையவே சொன்னார், நீ ரட்சிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு அப்போ என்ன வயசு இருக்கும்? 19 வயசு. ஓகே. திங்கட்கிழமை காலையில் தினகரன் ஐயாவை சந்திக்க ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் வேணால் எனக்கு ஒரு அமௌண்ட் மாதம் மாதம் கொடுங்க, நான் ஊழியத்துக்கு வரேன். பிரைஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்மோடு கூட அநேக காரியங்களை சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு வந்திருக்கிற அருமையான தேவதாசரை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர், நல்லா இருக்கேன். பாஸ்டர், உங்ககிட்ட நிறைய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நீங்கள் நிறைய பாதைகள், ஆண்டவர் உங்களை நடத்தின பாதைகள், நீங்கள் பர்சனலாக நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்க. அந்த அனுபவங்கள் அடிப்படையில் நீங்கள் சில காரியங்களை, முதல்ல உங்களை பற்றி, உங்களுடைய ஆரம்ப கால ஊழியங்கள், உங்களுடைய குடும்பம், நீங்கள் எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க, அந்த காரியங்களை கொஞ்சம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். கரெக்டாக ஷியூர் பாஸ்டர். என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் ஏ செல்லையா அவர்கள் கோயம்புத்தூரிலே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையிலே போதகராக இருந்தார். 1966 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நான் பிறந்தேன். நான் பிறக்கும் பொழுதே என்னுடைய தகப்பனார் பெந்தேகோஸ்த சபையின் போதகராக கோயம்புத்தூரிலே இருந்தார். நான் வளர்க்கப்பட்டேன், கிறிஸ்துவுக்குள் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய தகப்பனாருக்கும் என்னுடைய தாயாருக்கும் பிறந்தவர்கள் 7 பேர்கள். அதிலே 3வது மகனாய் கர்த்தர் என்னை அருமையாய் அந்த குடும்பத்தில் வளர்த்தி வைத்தார். சத்தியத்திலே வளர்க்கப்பட்டவன். தேவனுடைய விசேஷித்த காரியத்தில் என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் எங்களை வளர்த்தினார்கள். ஆனால் என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய் பட்ட பாடுகள் ரொம்ப அதிகம். அந்த பாடுகளெல்லாம் சொன்னால் நாள் கணக்காய் இந்த பிரைஸ் டிவியிலே சொல்லிக்கொண்டே போக வேண்டும். நாங்கள் வருத்தத்தில் இருந்திருக்கிறோம், ஆகார குறைவில் இருந்திருக்கிறோம், பணம் இல்லாமல் இருந்திருக்கிறோம், அதே சமயம் எங்களுக்கு நல்ல வஸ்திரங்கள் இல்லாமல் இருந்திருக்கிறோம். எல்லா பாடுகளிலும் என்னுடைய தகப்பனார் ஊழியத்தை விடாமல் எங்களையும் கவனித்து செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் 1986 வருஷம் எனக்கு நிமோனியா என்ற காய்ச்சல் வரும்போது ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக அழைத்தார். மரணம் ஏற்பட போகிறது. டாக்டர் அசோகன் என்பவர் என்னை பரிசோதித்து பார்த்துவிட்டு இவர் மரித்து விடுவார் என்று சொல்லிவிட்டார்கள். என்னுடைய தாயார் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்து என்னை படுக்க வைத்து, பயங்கரமான குளிர் காய்ச்சல் தூக்கி தூக்கி வீசுகிறது. எல்லாம் தலையணை, கம்பளி, போர்வை எல்லாம் போத்துகிறார்கள், முடியவில்லை. என் தகப்பனார் உபவாசம் இருக்கும்படியாக ஒரு இடத்திற்கு போய்விட்டார். என்னுடைய தாய் பக்கத்திலே அல்ல, கொஞ்சம் தள்ளி ஒரு மூலையில் அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிற அந்த சத்தம் கேட்கிறது. ஆண்டவரே, இப்படி துடிக்கிறானே என்னுடைய மகன், தாங்க முடியல, ஒன்று நீர் எடுத்துக்கொள்ளும், இல்லைன்னா சுகமாக்கும் என்று ஜெபிக்கிற நேரத்தில் நான் கண்களை மூடினேன். ஒரு கரம் எனக்கு முன்பாக இப்படி வந்தது. அந்த கரத்தின் உள்ள கையிலே இந்த நிலையில் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பாயா என்று எழுதியிருந்தது. சத்தம் தெளிவாய் கேட்டது, உனக்கு மரணம் வேண்டுமானால் மரணம், உனக்கு ஜீவன் வேண்டுமானால் தேவனுடைய ஊழியம். உடனே நான் குழம்பிய நிலையில் இருக்கிறேன், சரீரத்திலும் அவ்வளவு பாடுகள். உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு மரணம் வேண்டாம், எனக்கு ஜீவனை தார். ஆண்டவருடைய கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன். அன்றைக்கு நான் தேவனுடைய சமூகத்திலே ஊழியத்திற்கு வந்தேன். இதுதான் நான் ஊழியத்திற்கு வந்ததற்குரிய அறிமுகம் பாஸ்டர். சரி பாஸ்டர், அப்புறம் நீங்கள் ஸ்கூல் முடிச்சு அப்புறம் நீங்கள் வேறு ஸ்டடீஸ்க்கு? பாஸ்டர், நான் அதிகம் படிக்கல பாஸ்டர். நான் 9வது 2 தடவை ஃபெயில். ஓகே. 10th டுட்டோரியல் காலேஜுக்கு அனுப்புனாங்க.
அதுலேயும் தமிழில் மட்டும்தான் பாஸ் ஆன பாஸ்டர், பாக்கி எல்லாமே ஃபெயில். சரி. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு இடம் வாங்கியிருந்தார். அந்த இடத்துல வந்து அந்த மணல் திருடிட்டு போகிறாங்க, செங்கல் திருடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், நைட் வாட்ச்மேனாக என்னை போட்டார். அதான் 9th படிக்கும்போது அந்த டைம். ஆமாம், 9th அப்போ நான் நைட்டில் படிக்க முடியாது, சாயந்தரமான சைட்டுக்கு வந்துடுவேன், அங்கே உட்காந்து மணல்லையே தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுவேன். ரெண்டாவது சொல்லப்போனால் படிப்பு ஏறல பாஸ்டர், அவ்வளோதான். எப்படியோ ததக்கா புதக்கான்னு 8th வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. கரெக்டாக 9th வந்தோடனே லாக் ஆகியாச்சு. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் வந்து பாஸ்டர் ஒரு பாவமும் செஞ்சதே இல்லை, ஒரே ஒரு பாவம் தான், சினிமா பார்ப்பேன். 4 ஷோ இருந்தாலும் 4 ஷோவும் பார்ப்பேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் என்னுடைய அந்த இது போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர் ஆதாம்துரை கோயில்பட்டி ஏஜி சபை போதகர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 85 என்னுடைய தகப்பனாருடைய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு கோயம்புத்தூரில் அவர் கன்வென்ஷன் பிரசங்கியாராக வந்தார். அப்போது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் அவர் கை நீட்டி என்னையவே சொன்னார். அவர் வந்து கை நீட்டினது பிரசங்கத்துக்காக, ஆனால் அந்த விரல் வந்து என்னையே தான் குறி வச்ச மாதிரி நான் உணர்ந்தேன். நீ ரட்சிக்கப்பட வேண்டும், உன் பாவத்தை விட வேண்டும், இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தொடுகிறார், நீ இப்பொழுதே இயேசுவை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னோன்னே யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சபை ஆராதனையிலேயே இன்றைக்குத்தான் இயேசுவை கொள்கிறேன்னு சொல்கிறவங்க முன்னால் வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் சபை ஆராதனையில் சொல்கிறது இல்லை, இப்போது பிரசங்கம் அப்படி போயிடுது. ஆனால் அன்றைக்கு சொல்லுவாங்க, யாருமே ஆல்டர் கால் கொடுப்பாங்க. அப்போ அவருக்கு ஆல்டர் கால் கொடுக்கும்போது நான் மட்டும்தான் முன்னால் வந்தேன். அப்போ அன்னைக்கே கர்த்தர் எனக்கு ஞானஸ்தானத்தையும் ஒழுங்கு பண்ணி, அவர் கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுனால அவர் ஞானஸ்தானம் கொடுக்கல, எங்கள் அப்பாவே தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இது எந்த வயசில் நடந்துச்சு? 1986 ஏப்ரல் மாதம் 22. உங்களுக்கு அப்போ எந்த வயசு இருக்கும்? 19 வயசு. ஓகே. அதுக்கப்புறம் 19 வயசுலேருந்தே அப்படி மெதுவாக மினிஸ்ட்ரிக்கு இல்லை. அதாவது பாஸ்டர், இதில் வந்து ஒரு சின்ன ஒரு மறைமுகம் இருக்குது. இதில் என்ன மறைமுகம்னு கேட்டிங்கன்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்தே 85 புனலூர் KM தாமஸ், திருவனந்தபுரம் பாஸ்டர் KM ஆபிரகாம், அப்போ ஆபேல் மஜீத்னு ஒருத்தர் மெட்ராஸில் ஒரு பேங்க்கில் வேலை செய்துட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு வந்தார் அவர். அப்புறம் பிரதர் தினகரன் ஐயா அவங்க 85 திருச்சியில் வந்து ஒரு சமாதான பெருவிழா வச்சுருந்தாங்க. அதில் 4 நாள் நான் போயிருந்தேன். அப்போ அவருடைய ப்ரோக்ராமில் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நான் வீடியோ கேமரா எடுத்தேன். அது அவரை மட்டும் எடுக்கிற பொசிஷன் மட்டும். அப்புறம் திங்கட்கிழமை காலையில் தினகரன் ஐயாவை சந்திக்க ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்தார். எங்கள் அப்பாவும் தினகரன் ஐயாவும் ரொம்ப அறிமுகமானவங்களாக இருந்தாலுமே தினகரன் ஐயாட்ட அவ்வளோ நெருக்கமாக நாம் இல்லை. அப்போ அன்றைக்கி அவர்கிட்ட பார்க்க போகும்போது அவர் என் தலை மேலே கை வச்சு சொன்னார், கர்த்தர் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்த போகிறாரு, இன்னும் 4 வருஷம் கழித்து உன்னை ஆண்டவர் யூஸ் பண்ணுறதை நீ பார்ப்ப. 89வது வருஷம் நீ வந்து மிகப்பெரிய ஒரு மைதானத்தில் நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறத நான் பார்க்குறேன், அதை நீ வந்து கருப்பு சஃபாரி போட்டிருக்கிற அப்படின்னாரு. எனக்கு வந்து ஊழிய அழைப்பை குறித்து ப்ராஃபஸி சொன்ன கடைசி தேவ மனிதர் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க. அப்போ நான் சும்மா விளையாட்டாக கேட்டேன், அங்கிள் ஊழியம் செய்கிறதுக்கு பணம் வேணும்ல, நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்தியிருக்கீங்க, பணம் இல்லாமல் நடத்த முடியுமா? நீங்கள் பேங்க்கில் வேலை செஞ்சுருக்கீங்க, இப்போவும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் ரிசைன் பண்ணல, அப்போ பேங்க்லேருந்து உங்களுக்கு பணம் வரும், இங்கேருந்து உங்களுக்கு பணம் வரும் இல்லை, நீங்கள் வேணால் எனக்கு ஒரு அமௌண்ட் மாதம் மாதம் கொடுங்க, நான் ஊழியத்துக்கு வரேன். அப்போ அவர் சொன்னார், விசுவாச ஊழியம், ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருங்கிற தீர்க்க தரிசனத்தை தான் நாங்கள் சொல்ல முடியுமே ஒழிய, ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுப்பாரோ அதையெல்லாம் நான் கொடுக்க முடியாது. அதனால் ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கார். அதுக்கு பிறகு தான் என்னுடைய மைண்டில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சு.
அப்புறம் அதுக்குள்ளே வந்து மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆனதான் நான் ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணும்போது தான் அந்த நிமோனியா ஃபீவர் வந்து ஓகே மரண தருவாயில் இயேசு என்னை ஊழியத்துக்கு அழைச்சார். அழைச்ச பிறகு 4 இயர்ஸ் மினிஸ்ட்ரியே கிடையாது. 86 மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். 87, 88, 89 நோ மினிஸ்ட்ரி, நோ பிளஸ்ஸிங். இந்த 4 வருஷமும் ஒரு காத்திருப்புங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் காத்திருப்புன்னு. அது அவங்களுடைய காரியம், நான் அவங்களெல்லாம் குறை சொல்ல விரும்புகிறேன். நான் காத்திருக்கல. நான் வந்து மினிஸ்ட்ரி வரும், போய் பிரசங்கம் பண்ணணும், பாட்டு பாடணும், கர்த்தரை ஆராதிக்கணும், அப்புறம் காணிக்கை கொடுப்பாங்க, காணிக்கை வாங்கணும், இப்படிங்கிற மைண்டு தான் செட்டில் இருந்ததே ஒழிய. ரெண்டாவது ஃபேமிலியில் 4 பிள்ளைகள், 3 பசங்க நாங்கள். அப்போது எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் திருமணம் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் திருமணம் ஆகணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், எங்கள் அப்பா ஒருத்தர்னால முடியாது. அப்போது அதனால் வந்து அந்த மைண்டில் வந்து நம்ம வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கிற காசு கொடுக்கணும், இந்த எண்ணம் தான் இருந்துச்சு ஒழிய வேறு எண்ணம் இல்லை. அதனால் எனக்கு அந்த காத்திருக்கிறதோ ஜெபம் பண்ணதோ குறைவு தான். ஆனால் எனக்கு வந்து உள்ளத்தில் எப்படியாவது ஊழியம் செஞ்சு தினகரனையா மாதிரி வரணும். ஏன்னா நம்ம அந்த காலத்துலலாம் பாஸ்டர் நம்முடைய ஃபோக்கஸ் அவர் தான், வேறு யாருமே மினிஸ்ட்ரிக்கு வந்ததில்லை. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மினிஸ்ட்ரினா ஜீசஸ் கால்ஸ் தான். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அவரையே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு மினிஸ்ட்ரி டவுன் ஆயிடுச்சு, மினிஸ்ட்ரி இல்லை. அப்போது 89 டிசம்பர் 31 எங்கள் அப்பாவுடைய சபையிலே பாஸ்டர் பின்னால் உட்காந்துருந்தேன் பெஞ்சில். அப்போல்லாம் பெஞ்சு தான், உங்களுக்கு இந்த மாதிரி சோபாவோ சேரோ அதெல்லாம் கிடையாது. பெஞ்சில் உட்காந்துருக்கும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே இனி நான் உம்முடைய ஊழியத்தை செய்வதில்லை. 4 வருஷம் பார்த்தாச்சு, நீர் சொன்ன தீர்க்க தரிசனம் எதுவுமே நிறைவேறல. நான் ஒரு பிச்சைக்காரனை போல தான் இருக்கிறேன். நான் என்னை யாரும் ஊழியத்துக்கும் அழைக்கலை, என்னை யாரும் ஊழியத்திற்கும் பயன்படுத்தலை, சபை கன்வென்ஷனுக்கும் கூப்பிடல, பர்சனல் ப்ரேயருக்கு யாரோ 2-3 பேர் கூப்பிட்ருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் ஓகே ஆண்டவரே, என்னோட சரண்டர் இன் மை மினிஸ்ட்ரி. உடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு, இன்னும் 12 மணி ஆவதற்கு, புது வருஷம் பிறப்பதற்கு 2 நிமிஷம்தான் இருக்குங்கிறாரு. புது வருஷம் பிறந்து விட்டதுன்னு சொன்ன உடனே என்னை அறியாமல் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் சொன்னார், இந்த 90லிருந்து நான் உன்னை பயன்படுத்துவேன். என்னை ஆண்டவர் பயன்படுத்தின வருஷம் 90. அப்போ இருந்து தான் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தார். அழைப்பு வந்தாலும் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்குன்னு ஒரு டைம் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி. ஆமாம், எப்பவுமே பாஸ்டர் ஒருத்தரை தேவன் அழைச்ச உடனே, ஆபிரகாம் அழைச்ச உடனே கண்களை எடுத்து பாருன்னு சொல்லலை. கொஞ்ச நாள் அவன் அலைஞ்சு திரிஞ்சான். அதுக்கப்புறம்தான் அவன் லோத்தை விட்டதுக்கு அப்புறம்தான், ஏன்னா இவனை மட்டும்தான் கர்த்தர் அழைச்சார், இவன் மனைவியை அழைச்சார். லோத்து குடும்பத்தை ஆண்டவர் நீ கூட்டிகிட்டு போன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் தான் இவன் சொல்கிறான், ஆண்டவரேன்ன போது கண்களை எடுத்துப்பார், எல்லாம் உன்னுடையது. அதுக்கு பிறகு தான் அவனுக்கு ஆசீர்வாதம். அது அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து இவன் தகப்பனார் இறந்து ஆபிரகாமும் சாராளும் லோத்து மந்தை மேய்ப்பர்கள் எல்லாம் புறப்பட்டு போகிற அந்த வருஷங்கள் வந்து நிறைய வருஷங்கள். அதில் வந்து வாக்குவாதம் வருது, அதில் தான் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமுடைய அந்த அழைப்பு உறுதிப்படுத்தப்படுது. ஆபிரகாம் ஊழியம் செய்யலை, ஆனால் ஆபிரகாமுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் அவன் போய் கானானில் உட்காந்து தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தது. தெளிவாக பார்க்கணுன்னா ஆண்டவர் முன்கூட்டியே அழைச்சிருக்கிறாரு, ஆனால் கரெக்டான டைமில் தான் நமக்கு. இன்னொன்று, நம்ம தாயின் வயிற்றில் உருவாகும் போதே அழைச்சிட்டார். இவன் எதுக்காகங்கிறத அழைச்சிட்டாரு, அவர் டிசைட் பண்ணிட்டார். நாம் பாருங்கள், ஆண்டவருடைய அழைப்பு அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது, அழைக்கப்பட்ட போது நீங்கள் எங்கே சுற்றினாலும் சரி, கடைசியில் அவர் தாயின் வயிற்றில் நம்மை உருவாக்கும் போது என்னவா சித்தம் வச்சிருக்கிறாரோ அதான் நடக்கும். தலைகீழ நன்னாலும் நடக்காது. அப்போ நம்மக்கிட்ட பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த விஷயத்தை ஒன்றுமே கிடையாது பாஸ்டர். மேக்சிமம் எல்லாரும் காத்திருக்கணும் தேவ சமூகத்தில் அப்படின்னு. பாஸ்டர் இதில் இப்போ நான் பாஸ்டர் மகன் சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் உலகத்தில் பெருமையாக இருக்கலாம்.
இன் ஸ்பிரிச்சுவல் இன் மினிஸ்ட்ரியில் வந்து அப்பானால நான் ஊழியத்துக்கு வந்தேன்ட்டு இல்லை. எங்கள் அப்பா ஊழியத்துக்கு நாங்கள் வரணும்னு விருப்பப்படவே இல்லை. நான் பட்ட கஷ்டம் என்னோட போட்டோன்னு. ஆனால் பாஸ்டர் நிறைய மெசேஜஸில் நம்ம கேட்குறோம், அது என்னென்னா தேவனுக்காக நம்ம காத்திருக்கணும், சில காரியங்களுக்காக காத்திருக்கணும். பாஸ்டர், அந்த காத்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சில காரியத்துக்கு தான். எல்லா காரியத்திற்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யாபேஸ் வந்து காத்திருக்கவே இல்லையே. அவன் ஜபத்தை பண்ணின உடனே பைபிள் சொல்லுகிறது அந்நேரமே, அப்பவே. அதே மாதிரி கானானிய ஸ்திரீயுடைய மகளுக்கு இயேசுவினிடத்தில் போய் ஜபிக்கும்போது அவரை ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுறதுனால. அவன் என்ன சொல்கிறா, மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்த்தின அந்நேரமே அவள் மகள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். ஒரு சில காரியத்துக்கு காத்திருக்கணும் பாஸ்டர், ஒரு சில காரியத்துக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிறைய பேர் காத்திருக்கிறதில்ல. என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மினிஸ்ட்ரி வளரும்படி காத்திருக்கிறோம், நம்மளை ஆண்டவர் யூஸ் பண்ணும்படி நம்ம காத்திருக்கிறோம் நினைக்கிறாங்க. பட் காத்திருக்கிறது என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜபத்தில் காத்திருக்கிறது தான் காத்திருக்குது. இப்போ நிறைய தினகரன் ஐயா அவங்கக்கிட்ட வந்து நான் க்ளோஸில் பேசியிருக்கேன், அடையாரில் அவங்க வீட்டுக்கு போய் பேசியிருக்கேன். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? நல்ல அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே அவருடைய ப்ரெசன்ஸில் அப்படியே காத்திருக்கணுமா. அப்படி காத்திருக்கும்போது கர்த்தர் நம்மோட பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கு, அதானே தெளிவாக ஏசையால் போட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அதனால் இப்போ அவர் வருவார், டோரை திறப்பார், நம்ம பக்கத்தில் உட்காந்துருவார், அப்படிலாம் கிடையாது. ப்ரெசன்ஸ், காட்ஸ் வாய்ஸ், அதுக்கு தான் காத்திருக்கணும். நம்ம அதுக்கு காத்திருக்காமல் என்ன பண்ணுறோம், ரொம்ப அவசரமாக ஜெபம் பண்ணி என்ன ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரன்னு போட்டு முடிச்சிடறோம். அதுதான் நம்ம என்னெல்லாம் பேசணுமோ அதை பேசிட்டு நம்ம வந்துடுறோம். அவர் பேசுறதுக்கு காத்திருக்க மாட்டேங்க, அதுதான் காத்திருத்தல். இப்போ மினிஸ்ட்ரியில் வந்து பாஸ்டர், மினிஸ்ட்ரி அப்படின்னா முதல்ல அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உடனே சபை, உடனே ஊழியம் அப்படியெல்லாம் கொடுக்கல. அவங்கள புடமிட்டு, அவங்க போராடி, அவங்க அழுது, அவங்க ஃபாஸ்டிங் பண்ணி, அவங்க ஜெபம் பண்ணி, கர்த்தரை எந்த இடத்துக்கு போக சொல்கிறான்னு பார்த்து, அப்புறம் கை காலில் செருப்பு இல்லாமல், நல்ல வேஷ்டி ஜிப்பாக இல்லாமல், அவங்க கஷ்டப்பட்டு மழைக்கு வீடெல்லாம் ஒழுகும், அவங்க ஒரு மூளையில் ஒதுங்கி கிடந்து, பாஸ்டர் ஜான் ரோஸ் பாஸ்டர்லாம் அப்படி கஷ்டப்பட்டுருக்காரு உங்கள் ஊரில். அப்படி கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஆத்துமாக்களாக சபைக்கு வந்தாங்க. இன்றைக்கி காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை பாஸ்டர். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் பாட்டு பாடுங்க, சூப்பராக ஒரு பாட்டு பாடுங்க, அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் நம்மளை தூக்கி விட்டுரும். ஆண்டவர் தூக்கி விட வேண்டாம். ஆனால் அதுக்குமே ஒரு ஆண்டோடைய கிருபை வேணும். அது கிளிக் ஆகணுமே. ஆமாம், அது கிளிக் ஆகணும். அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை பாஸ்டர். நீங்கள் ஒரு போர்டு போட்டு ஒரு சபை பேர் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் குறைந்த பேர் ஒரு 10 பேர் வந்துடுவாங்க. அன்றைக்கெல்லாம் செவத்துக்கு தான் பிரசங்கம் பண்ணாங்க ஊழியக்காரங்க. இன்றைக்கி ஆத்துமாக்கள் கட்டாயம் வருவாங்க. நீங்கள் 6 பேரை போட்டு ஒரு கன்வென்ஷன் வைங்க, 100 பேராக வந்து உட்காந்துக்குவாங்க. அந்த காலத்தில் தான் ஃபஸ்ட்டு காத்திருந்தாங்க. இந்த காலத்தில் அப்படி காத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போயிருக்கோம். இப்போ ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக அவர் எப்போ வந்தாலும் புறப்பட போகணும். சிஎஸ்ஐ, ஆர்சி, லுத்ரன் அவங்களுக்கு தெரியும். பெண்டிகாஸ்டில் நிறைய பேருக்கு தெரியாது. சத்தியம் அதை கொஞ்சம் கிளியராக சொல்லணும். டாக்டரின் வந்து மூல உபதேசம் அப்படின்னு சொல்லி ஆஸ் பர் பைபிள். இப்போ பைபிள் என்ன சொல்லுது? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டு தான் ஆகணும். இந்த சத்தியம் இல்லைங்கிறத எப்படி கொண்டு வராங்கன்னா, தெளிப்பு ஞான ஸ்நானம். யாருக்கு வேதத்தில் பிரியம் வரும்? துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உடையத்தில் உட்காராமலும், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவ்வளோதான்.